கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 10:9. ரோமன்ஸ் 10:9. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அதாவது சுவிசேஷத்தை குறித்து ரொம்ப தெளிவா ஆழமாக ஒரு விளக்கக்கூடிய ஒரு வசனம்னா இதுதாங்க. என்ன ரட்சிப்பு? இயேசு கிறிஸ்து தேவன், அவரை மரித்தோரிலிருந்து தேவன் உயிரோடு எழும்பி வர பண்ணினார் என்பதுதான் ரட்சிப்பினுடைய ஒரு லெகுவான ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வசனம். என்ன சொல்றாரு? உன்னுடைய வாயினால நீ அறிக்கையிட்டு, அதாவது நான் தேவனோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிக்கை. அப்போ என்ன ஒரு அறிக்கை? அதாவது இயேசுவே ஆண்டவர். ஏன்னா இங்கே சொல்லும்போது என்ன நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா அந்த காலத்தில் ராயனை கடவுளாக விசுவாசித்து அவங்க அறிக்கை செய்யணும், இல்லைன்னா அவங்க கொலை செய்யப்படுவாங்க. சீசர் இஸ் லார்டுன்னு சொல்லணும். ஆனால் இந்த நேரத்தில் என்ன சொல்கிறாரு? இல்லை, இயேசு தான் ஆண்டவர். அப்போ ஜீசஸ் இஸ் லார்டு, இயேசு என்னுடைய தேவன் என்று சொல்லும்போது என்ன சொல்லுமே தெரியுங்க, நீங்கள் அவருடைய தெய்வீக அதிகாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க. அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நான் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வேன்னு சொல்லி பண்ணுறீங்க. மூன்றாவதாக, நான் அவரோடு இருக்கிறேன் என்று எல்லாருக்கும் வெளியரங்கமாக அறிக்கை கொடுக்கக்கூடியதா. அப்போ நீங்கள் வாயில் சொல்கிற அறிக்கை வெறும் வார்த்தை இல்லைங்க. இது உங்களுக்குள்ள உண்டான விசுவாசத்தினால சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால என்ன சொல்கிறாரு? உன் இருதயத்தில் நீ விசுவாசித்து, அப்போ உள்ளுக்குள்ள ஒரு உண்மையான ஒரு விசுவாசம், முழுமையான ஒரு தீர்க்கமான கர்த்தர் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை, அதே சமயத்தில் இவர்தான் என்று நான் முழுமையாக தீர்மானிக்கிறேன். அப்போ நான் உள்ளுக்குள்ள கிறிஸ்துவை சார்ந்து வாழுகிறேன். எனக்கு எண்ணங்களில் மாத்திரம் இல்லை, நான் என்ன சொல்லி இது பண்ணுறேன்? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழும்பி வர பண்ணினார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அப்போ அவரோட உயிரோடு எழும்பி வர பண்ணினார்னு சொல்லும்போது அவருடைய பலி தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ என்ன? பாவமோ மரணமோ அங்கே தோல்வி அடிக்கப்பட்டது, ஜெயங்கொள்ளப்பட்டது. அதனால தான் இங்கே சொல்லும்போது பவுல் இங்கே ரொம்ப அழகாக நமக்கு ரட்சிப்பை குறித்து சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்தது. அதனால தான் என்ன சொல்கிறாரு? உன் இருதயத்தில் விசுவாசித்தா என்ன பண்ணுவா? நீ ரட்சிக்கப்படுவாய். அப்போ நம்முடைய ரட்சிப்புக்கு என்ன? நம்ம செய்யக்கூடிய கிரியையோ நம்முடைய சடங்காச்சாரமோ இல்லை, இதோ இல்லை, நம்ம விசுவாசமும் நம்முடைய அறிக்கையும். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 10:32 சொல்லும்போது, நீ மனிதர்களுக்கு முன்பாக என்னை அறிக்கை செய்தா நான் பரமபிதாக்கு முன்பாக நான் உன்னை அறிக்கை செய்வேன். 1 கொரிந்தியர் 12:3 சொல்லும்போது என்ன? ஒருவனோ பரிசுத்த ஆவி இல்லாமல் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல முடியாது என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ரட்சிப்பு ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் அதுக்காக அது நுனிப்புல் மேய்வதில்லை, மேலோட்டமானதில்லை. இதுக்கு என்ன வேணும்னா உள்ளுக்குள்ள ஒரு ஆழமான விசுவாசம் வேணும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுடைய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகிறேன் என்று ரட்சிப்புக்கு வாழுகிறவங்களுக்கு அவங்களுடைய இருதயத்தில் ஒரு முழுமையான திட நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையின் மூலமாய் அவர்கள் வாயில அறிக்கை செய்யக்கூடியதா எல்லாருக்கும் மத்தியில். ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்திலையும் சரி, அந்த ஆதி திருச்சபையின் காலத்திலையும் நீங்கள் இயேசுவே ஆண்டவர்னு சொல்லும்போது உங்களுக்கு எதிராக அநேக காரியங்கள் நடைபெறும். அப்போ நீங்கள் என்ன முழுமையாக உங்களுக்குள்ள அந்த கன்விக்ஷன் சொல்கிறோம்ல, எனக்கு தெரியும், உறுதியாக தெரியும், இயேசுதான் ஆண்டவர்னு எனக்கு உறுதியாக தெரியும் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஃபுல் கன்விக்ஷன் உங்கள் இருதயத்துக்குள்ளே வரும்போது தான் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வெளியரங்கமாக அறிக்கை செய்வீங்க. அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுதல் இருக்கு பாருங்க, அதுதான் கிறிஸ்தவனுடைய அடையாளத்தினுடைய மையம். ஏன்னா விசுவாசம் என்பது செத்தது இல்லை,
அவர் உயிரோடு ஜீவிக்கிற இரட்சகரை குறித்தது. ஏன்னா நான் அறிக்கை செய்கிற என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய நம்பிக்கை எங்க இருக்குன்னா, என்னுடைய நம்பிக்கையை நங்குறோம். நான் எனக்கு எதிராக என்ன விதமான மாறக்கூடிய சூழ்நிலை, பயமுறுத்தக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினாருங்கிற அந்த முழு நம்பிக்கை இருக்கு பாருங்க, அதுதான் என்னைய ஒரு கிறிஸ்தவன் என்று அடையாளம் காட்டுகிறது. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோமா? வல்ல பிதாவே, நாங்க முழுமையாய் அறிந்து கொண்டோம். ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் மூலமாய் நாங்களும் உயிர்த்தெழுந்து தேவனோடு எப்போதும் இருப்போம் என்று இருக்கிறதுனால, ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம் அந்த ஜீவிக்கிற இரட்சகர் மேல் என்று நாங்கள் மறுபடியுமாய் ஒரு விசை அறிக்கை செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.